தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் கல்வி விருது விழா 2வது கட்ட நிகழ்வு நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதில் தேர்வான திருநங்கை மாணவியான நிவேதா அவர்கள் தேர்வாயிருக்காங்க. இந்நிலையில் தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரியான அனுஸ்ரீ அவர்கள் இவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க தன்னம்பிக்கை திருநங்கை சமூக நல செயல்பாட்டையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவர்களின் அறக்கட்டளையில் படித்தவர் தான் நிவேதா என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டின் முதல் பொறியியல் பட்டதாரியான திருநங்கை அனுஸ்ரீ அவர்கள் மூன்ட்ரென்ஸ் வலைத்தளத்தில் பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது கனவா நிஜமான எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் அனுஸ்ரீ. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா. நீ படிப்பால மட்டும்தான் இந்த சமுதாயத்தை உன்னால வெல்ல முடியும், தடைகளை உன்னால் தவிர்க்க முடியும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு எஜுகேஷன் அப்ளிகேஷன்லையுமே மேல் ஃபீமேல் தான் இருக்கும், ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர்ன்ற காலம் இருக்காது. 2014 தான் நாசா ஜட்ஜ்மெண்ட் நமக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக those who identify themselves as a transgender, those people are transgenders ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஒரு பேசிக்காக ஒரு டிரான்ஸ்லர், ஆனால் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை படிக்க வைக்க ஆள் இல்லைன்னும் போது ஆனால் அந்த கல்லூரி வாழ்க்கை இன்னும் நீங்கள் சவாலை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துருக்குமே. கல்லூரி வாழ்க்கை மட்டும் கிடையாது, பள்ளியிலேருந்தே நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. இவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக பின்னாடி நிற்கிறது, செவுத்து மேலே உட்காந்து பார்க்க, அது மாதிரி நிறைய டார்ச்சர்ஸ் இருக்கும். அந்த எங்களோட ஆடைகளை பிடிச்சி இழுக்கிறது, அந்த டார்ச்சர்ஸ்லாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி எனக்கு அந்த சூழலை கொடுத்தாங்க. நீ படித்து வெளியில் வர நாங்கள் விட்டுடுவோமா அப்படின்ற ஒரு சூழல் எனக்கு கொடுத்தாங்க. காலேஜ் சேர்ந்து ஒரு செமஸ்டர் கூட முடியல, பேட்டு ஸ்டெம்போட என்னை அடிக்க வந்தாங்க. கூட படிக்கிற எல்லாருமே சேர்ந்து பேசிக்கான ஒரு டிரான்ஸ் படிப்பு வேணுன்றதுக்காக வந்திருக்கேன். நீங்களாம் அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, நீங்கள் படிக்கிறீங்க. நான் அந்த மாதிரி இல்லை, நானாக கஷ்டப்பட்டு நானாக படிக்க வந்திருக்கேன், என்னை படிக்க விடுங்கன்னு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் என்னைக்கு என்னை வெளிப்படுத்திக்கிட்டேனோ, இன்னொன்று இந்த சொசைட்டி எங்களை என்ன நினைக்குதுன்னா, trans people are illiterate people அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Definitely not. We are all well literated people. Only thing we need a platform to explore our talents. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆரிஜின் ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, உலகத்திலேயே இந்த தமிழ்நாட்டிலேருந்து தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸே இங்கே தான் இருக்கு. இவங்க எங்கேருந்து தோன்றுனாங்க அப்படின்னாக்கா இந்த தமிழ்நாட்டிலேருந்து தான் இவங்களோட ஹிஸ்ட்ரியே வருது. இன்னொன்று பாருங்க, இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா.